ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸு செய்கிறதுக்கு கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அதில் பால் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம ஊற வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம பால் வந்து ஊற்றிக்கலாம். தண்ணியில் வந்து செய்யலாம். நான் தண்ணியில் செய்கிறவங்க நீங்கள் பாலில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இந்த பாலில் செய்யலாம். உங்களுக்கு தண்ணியில் தான் வேணும்னா நீங்கள் வெறும் தண்ணியை கூட ஊற்றி சர்க்கரையை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே ஊறட்டும். இதை நான் கலந்து வச்சிடுறேன். நான் வந்து ஈவினிங் டைம் நான் போய் வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வரேன். அதுக்குள்ளே வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் கழித்து எல்லா வேலை முடிச்சிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இதில் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலான்னு சொல்லி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன கட்டிகள் வராமல் நம்ம நல்லா கலந்துக்கணும். கலந்த அப்புறமா நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பாருங்கள். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் ஸ்நாக்ஸு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நான் அடுப்பு மேலே வந்து ஒரு தவா வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். தவா நல்லா சூடான அப்புறமா இதை வந்து நம்ம 2 விதமாக செய்யலாங்க. ஒன்று வந்து அப்படியே வந்து ஊற்றி பேன்கேக் மாதிரி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இதை வந்து கெட்டியாக இருக்கணும். நான் வந்து ஏற்கனவே கை கழுவிட்டு வந்துட்டேன். இன்னும் இங்கே தண்ணி இருக்குது. இன்னொரு தடவை கையை கழுவிட்டு இதை வந்து நான் கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு இப்படி எடுத்து இதை வந்து இப்படி தெளித்து விட்டுக்கலாம். நம்ம இப்படி தெளித்து இந்த நீர் தோசையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனால் நீர் தோசை வந்து நம்ம ரவை சேர்ப்போம், நிறைய விதமான பொருட்கள்லாம் சேர்த்து செய்வோம். ஆனால் அது வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது. பாலும் சேர்க்க மாட்டோம். நம்ம வந்து இதில் பால் சேர்த்து ஸ்வீட்னஸோடு செய்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டிக்கிற மாதிரி வரணும் இல்லையா, அதனால் நான் வந்து மேலே போட்டு எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே வேகட்டும். மிதமான சூட்டில் வச்சு இப்போ நான் வந்து இது கை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக எண்ணெய் போட்டு இதை அப்படியே வைக்கிறேன். எண்ணெயில் வந்து வேகும்போது வந்து நமக்கு நல்ல ப்ரௌன் கலரில் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம இந்த மாதிரி கல் வச்சு கரண்டியை வச்சு இப்படி ஜஸ்ட் லைட்டாக இப்படி ஒரு சைட்லேருந்து இப்படி தூக்கி விடணும். அப்படியே சுற்றி நம்ம உருண்டையாக, அதாவது ரோல் மாதிரி பண்ணிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அப்படியே நம்ம கையில் கொடுத்தோம்னா அவங்க பிடிச்சிட்டே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நான் வந்து இப்போ முதல் தடவையாக ஊற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் வந்து இப்படி நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்ற நமக்கு நல்லா பழகிருச்சுன்னா நமக்கே ஒரு ஷேப் வந்து வந்துடும். கையில் வந்து எப்படி தெளித்தா எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை அப்படியே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி போட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரேன். ரோல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்க வந்து ஒரு சிலர் கண்டிப்பாக பால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பால் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு அதிகமாக பால் பொருட்களும் தயிர் பொருள், நெய் பொருள்லாம் கொடுங்க. நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும், ஹெல்த்தியாக வளருவாங்க. இந்த மாதிரி பால் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்க நம்ம சேனல் பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.